ஹலோ மாமா. இங்க ஒரு பிரச்சனை மாப்ள. என்ன பிரச்சனை? ஓ, மதி பிரச்சனையா? அதான் நான் அவளை மன்னிப்பு கேட்க சொன்னேன். இந்நேரம் அவ கேட்டிருப்பாளே, கேட்கலையா? அவ மன்னிப்பெல்லாம் கேட்கல மாப்ள. நான் சொல்லிங்க கேட்கலையா? மன்னிப்பு கேட்காதது மட்டும் இல்ல, அவ ரொம்ப நேரமா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா மாப்ள. அவ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்ன கோபத்துல சுரேஷ் அவளை வெளியே போக சொன்னான். அவ வீட்டுக்கு போவான்னு பார்த்தா திண்ணையிலேயே வெளியே உட்காந்துருக்கு. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்க தொடங்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு மாப்ள. என்ன பண்றதுன்னே தெரியல மாப்ள. மாமா, நீங்க என்ன மாமா சொல்றீங்க? மாப்ள, இவள மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவளை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல மாப்ள. எவ்வளவு கௌரவமா வாழ்றவங்க நாம. எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவா போல இருக்க. ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி பெரிய தலைகுனிவை உருவாக்கிடுவா போல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் மாப்ள. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி நான் பண்றேன். நீங்க போன் வைங்க. சரிங்க மாப்ள. சரி. என்னங்க? தெரியாதனமா தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன். ஒரு நாளைக்கு 10 போன் அடிக்கிறாங்க. நான் ஊர்ல இருக்க வேலையெல்லாம் பாப்பனா, இல்ல உங்க வீட்டு பஞ்சாயத்தையே பார்த்துட்டு இருப்பனா? ஏடி, இப்பதானே உங்க வீட்டுல இருந்து வந்தேன், அதுக்குள்ள உங்க அப்பா போன் பண்றாரு. பேசாம உங்க வீட்டை எதிர்க்க ஒரு வீடு பார்த்து உட்காந்துறவா? இனிமேல அததான் செய்யணும் போல இருக்கு. தல ஹலோ அம்மா, அங்க என்னம்மா பிரச்சனை? மாப்பிள்ள எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? இல்லையே. உன் தம்பி ஒருத்திய கட்டிக்கிட்டு வந்திருக்கானே, படாத பாடுபடுத்துறாடி எங்களை. என்ன ரொம்ப மரியாதை குறைவா நடத்தினா. எனக்கு நெஞ்சு வலி வர அளவுக்கு பேசினா. ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்ட சுரேஷை எடுத்தறிஞ்சு பேசுறா. அவங்க அப்பா அம்மாவை வர வச்சோம், அவங்க பேச்சையும் மதிக்கலடி. அதுக்கப்புறம் மாப்பிள்ள தான் வந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது பிரச்சனையை முடிச்சு வைன்னு சொன்னாரு. மாப்பிள்ள பேச்சையும் இவ கேக்கலடி. இதுக்கு மேலயும் நீ இங்க இருக்க வேண்டான்னு சுரேஷ் சொல்லிட்டான். வீட்டுக்கு வெளியில போய் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ வீட்டுக்கும் போக மாட்டாளாம், மன்னிப்பு கேட்டு உள்ளயும் வர மாட்டாளாம். அக்கம் பக்கத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்கடி. ஷோ, எனக்கு அப்படியே செத்து போயிடலாமான்னு இருக்கு. மன்னிப்பெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும்னு அவளை உள்ள கூப்பிட வேண்டியதானே?